பேரு அறிவுடை நம்பி. சிட்டில இருக்கிற கோடீஸ்வரங்கள்ல இவரு ஒருத்தர். இப்போ இவர்தான் என்னோட வெல் விஷர். அது மட்டும் இல்ல, எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. எங்க இருந்தாலும் இந்த காயத்ரி ராணி மாதிரி தான் இருப்பா. நான் காயத்ரி அழிஞ்சிருவன் நினைச்சீங்களா? சிங்கம் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு அதுதான் ராஜா. ஜெயிச்சிட்டோம், காயத்ரி வெளியில போயிட்டான்னு குதிச்சு கூத்தடிச்சிருப்பீங்களே. விட மாட்டா இந்த காயத்ரி. உங்க அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச என்ன திட்டம் போட்டு வெளியில அனுப்பிட்டீங்கல்ல. விட மாட்டேன், விடவே மாட்டேன். இது எல்லாத்துக்கும் இவ அனுபவிப்பான். இத சொல்லவா கும்பலா இங்க வந்தீங்க? டேய் அக்கா, இவங்க கூட என்ன பேச்சு? நாம வந்து வேலையை பார்த்துட்டு போலாம்க்கா. என்ன விஷயம்? நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்படி யாரும் இங்க இல்லையே. பிரகாஷ், உங்க குழந்தை எந்த உரிமையில வந்து நிக்கிறீங்க? அத கேக்குறதுக்கு நீ யாரு? வேணும், போய் மோனிஷாவை தூக்கிட்டு வா. ஏய், எந்த உரிமையில வீட்டுக்குள்ள போற? அறிவியல் உனக்கு? டேய், என்ன நேர சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? ஏன் பொண்ணு நான் பார்க்க வந்திருக்கேன், அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? வேணும், நீ போ. உங்க பொண்ணா? என் அண்ணன் நீங்க அவனுக்கு பொண்டாட்டியே இல்ல, மோனிஷாக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப டைவர்ஸ் விஷயமா அட்வொகேட் பார்க்க போயிருக்கான். நீங்க உங்க பொண்ணுங்கிறீங்க. உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு தானே அவனே மோனிஷாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரான். வாழ்க்கையில தப்பு பண்ணவங்க என்னைக்காவது ஒரு நாள் திருந்தணும். ஆனா நீங்க திருந்தவும் இல்ல, உங்க ஆட்டமும் குறையல. வேண்டாம் பிரகாஷ், நீ நினைக்கிற மாதிரி நான் பழைய காயத்ரி இல்ல. ஆமாங்க, நாங்க நினைச்ச மாதிரி நீங்க எப்பவுமே இல்ல. என் அண்ணனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் இல்ல, மோனிஷாவுக்கு நல்ல அம்மாவாவும் இல்ல, என் அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளாவும் இல்ல. அத்தனை தப்பு பண்ணி என் அண்ணன் பெல்ட்டால அடிச்சு துரத்தியும் உங்களுக்கு புத்தி வரல. இது எல்லாத்துக்கும் மேல நகை திருட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினது, இது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எங்க போய் தங்குறதுன்னு நடு ரோட்ல முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ நைட் ஷெல்டர்ல போய் தங்குங்கன்னு சத்யா சொன்னது கூட ஞாபகம் இல்ல. இது எதுவுமே நடக்காத மாதிரி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நியாயம் பேசுறது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஹலோ பிரகாஷ் டார்லிங், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என் வீட்டுக்கே வந்து என்னைய அளந்து பேச சொல்ற? பிரகாஷ், நீ ஆள் தெரியாம மோதுற. இத நினைச்சு நீ லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவ. என்ன மிரட்டறியா? காய் டார்லிங், பிரகாஷ் ப்ரோ நான் யாரும் தெரியாம பேசுறாரு. எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம். நீ சொல்லு டார்லிங், இந்த வீடு தான் உன் கனவா? இதான் உன் ஆசையா? சொல்லு, இப்பவே ஒரே செக்ல சைன் பண்ணி தரேன். எத்தனை கோடினாலும் பரவாயில்ல. அத வேற இடத்துல போய் பாரு. இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கலை கூட உன்னால எடுக்க முடியாத. ஏய் ஏய், நிறுத்து. உன் பந்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் காமி. செக்கு தருவானா? செக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த நிமிஷத்துல நீ பேசின இந்த வார்த்தைக்காக ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த சிட்டில எனக்கு எத்தனையோ சொத்து இருக்கு. அத்தனை சொத்தும் அவங்களா தந்து நான் வாங்கல. சிலது நானா எடுத்துப்பேன், சிலது அவங்களா கை கட்டி கொடுப்பாங்க. இதுல நீ எந்த ரகம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன எங்க வீட்டுக்கே வந்து ஆளாளுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்களா? காயத்ரி, நீ போலாம். காய் டார்லிங், சொல்லு, வீட்டை தட்டிடலாமா? சொல்லு, இப்பவே தட்டிடலாம்.
இல்ல சார், நீங்க நினைச்சா இந்த வீட்டை இந்த நொடியை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதுல எனக்கு என்ன பங்கு இருக்கு? நான் தான் இதை முடிச்சு வைக்கணும், என் கையால முடிச்சு வைக்கணும். என்னை எப்படி இவங்க இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அதே மாதிரி நான் இவங்களை துரத்தணும். பிரகாஷ், நீயும் இந்த குடும்பமும் இங்க இருக்கவே முடியாது. இருக்கவும் நான் விட மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க போட்ட சவால்ல 30 நாள்ல ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு திமிரா இருக்கீங்கல்ல? இப்ப சொல்றேன், இன்னும் எண்ணி 3 மாசத்துல இந்த வீடு என் பேருக்கு வரும். அத்தனை பேரும் ரோட்ல நிப்பீங்க. என்ன ஓவரா பேசுற? என் வன்மம் எந்த அளவுக்கு பாயும்னு உனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு பாயும்னு நீ சொல்லிதான் தெரியணுமா? அதான் கொலை ஆள் கடத்தல் வரைக்கும் போயிடுச்சு. சத்யா, சும்மா நிறுத்து. போட்ட சவால்ல தோத்துட்டு இப்ப ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளோட வந்துட்டு புதுசா 3 மாசம் சவாலாம். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏய், நீ கவர்மெண்ட் சர்வன்ட் தாண்டி. சாருக்கு கவர்மெண்டே தெரியும். யாருக்கு யாரு தெரியுமோ அவங்களே போய் பாருங்க போங்க. சும்மா இங்க நின்னு பேச வேண்டாம். முதல்ல வெளியில போங்க. டார்லிங், இதுக்கு மேல 3 மாசம்லாம் வேஸ்ட். நீ சொல்ல, அடுத்த நாளே இந்த வீட்டை தட்டிடலாம். இல்ல சார், இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். அதுக்கான விலை இருக்கு. இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இத நானே முடிச்சு வைக்கிறேன். மாசம் எண்ணி 3 மாசம் இந்த வீட்டுக்குள்ள நான் மகாராணியா நுழைவேன். நீங்கெல்லாம் போறதுக்கு போக்கிடம் இல்லாம வெளியில போவீங்க. போக வெப்பேன். இவ்வளவு நடந்தோ காயத்ரி கொஞ்சம் கூட மாறாமலே இருக்கா? அதை நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. காயத்ரி இவ்வளவு வன்மத்தோட இருந்தா அதுவே அவளை அழிச்சிடும் ஜானகி. பிரின்சிபல் ரூம் அங்க இருக்கு, வாங்க போலாம். பெனி சார், அங்க பாரு, என்ன அழகு. எஸ் சார், அசத்துற அழகுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? கம் இன். மோனிஷா எப்படி படிக்கிறா மேடம்? அவளுக்கு என்ன, நல்லா படிக்கிறா. இடையில சில ரிப்போர்ட்ஸ் வந்தது, இப்ப பரவாயில்ல, நல்லா படிக்கிறா. தேங்க்யூ மேடம். மேடம், நான் மோனிஷாவை பார்க்கணும், வர சொல்றீங்களா? மேடம், என்னப்பா? இந்த பண்டலை எடுத்துக்கிறேன் மேடம். எடுத்துக்கோ. என்னங்க, நான் மோனிஷாவை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? மேடம், நீ போப்பா, நான் பாத்து. சரிங்க மேடம். சாரி மேடம், உங்க ஹஸ்பண்ட் நீங்க குழந்தைய பார்க்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்றீங்க மேடம்? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. அதான் நீங்க மோனிஷாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. வாட் டு யூ மீன்? எனக்கு அவருக்கு பிரச்சனைனா என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாரா? அதானே, இது என்ன அநியாயமா இருக்கு? பெத்த தாய் குழந்தைய பார்க்க கூடாது, ஆனா அவர் மட்டும் பார்க்கலாமா? மேடம்,
இந்த ஸ்கூல்ல நீங்க அவளுக்கு அட்மிஷன் கொடுத்ததே அவரை வச்சு இல்ல, என்ன வச்சுதான். என் பொண்ணை நான் ஏன் பார்க்க கூடாது? உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது மேடம். ஆனா இப்ப நீங்க குழந்தைய பார்க்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா? புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்க அவளை பார்த்து அவ ஏதாவது ஃபீல் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது பேசினா நாளைக்கு யாருக்கு ரிஸ்க்? யார் பதில் சொல்றது? அதுக்காக நான் என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? மேடம் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். மேடம், நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதானே சார் யாருன்னு தெரியுங்களா? யாரு? மேடம் மேடம், நான் இப்போ என் பொண்ணை பார்க்கணும். சாரி மேடம், இது ஸ்கூலு. உங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன மேடம் பேசுறீங்க? எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். அதுக்காக என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாரா? அக்கா, இவங்க கூட என்னக்கா பேச்சு? நீ வா, நம்ம மோனிஷாவை பார்க்கலாம் வா. மேடம், என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க ஃபேமிலி பிரச்சனையை வீட்ல வச்சுக்கோங்க. இங்க ஸ்கூலுக்கு கொண்டு வராதீங்க. இதனால அந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. அவ ஏன் குழந்தை மேடம். உங்களை விட எனக்கு அக்கறை அதிகமா இருக்கு. மேடம், கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. உங்க குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா அத வீட்ல காமிங்க. இது ஸ்கூலு. இங்க கூச்சலும் குழப்பமும் பண்ண நான் அனுமதிக்க முடியாது. இப்ப நீங்க வந்து பாப்பீங்க, அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வருவாரு, அவர் ஏதாவது சொல்லுவாரு. இது எனக்கு தேவையா? மேடம், நான் இப்போ என் பொண்ணை பார்க்கணும், அவ்வளவுதான். சாரி மேடம், அதை என்னால அனுமதிக்க முடியாது. மேடம், இங்க பாருங்க, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீங்க கேட்கலன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. இது ஏன் ஸ்கூலு. என்னோட அனுமதி இல்லாம நீங்க யாரையும் பார்க்க முடியாது. நீங்க ஸ்கூல் முடிஞ்சது வீட்ல போய் பாத்துக்கோங்க. வேண்டாம் மேடம், நாங்க நினைச்சா. என்ன மிரட்டுறீங்களா? சார் விடுங்க. இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு. இத இங்க பேசி பிரயோஜனம் இல்ல. பேச வேண்டிய இடத்துல போய் பேசிக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இத பண்றாருன்னு நானும் பாக்குறேன். வாங்க போலாம். என்னக்கா இது? மாமா இவ்ளோ குரூரமா நடந்துக்கிறாரு. அவர் முடிவு பண்ணிட்டாருடி. மேடம், இதானே கேட்டீங்க மேடம்? இதுதான். மோனி, உன்னை பாக்குறதுக்கு உங்க மம்மி வந்திருக்காங்க. பிரின்சிபால் ரூம்ல இருக்காங்க. மம்மியா? மிஸ், நான் மம்மியை போய் பார்க்கலாமா மிஸ்? ஓகே, யூ கேன் கோ. தேங்க் யூ மிஸ். கொஞ்சம் காரை நிறுத்துங்க. என்னடி? அக்கா, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. இந்த பக்கம் தானே சத்யாவோட அம்மா வீடு இருக்கு. என்னடி சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கா. அதுக்கப்புறம் இன்னும் அவரை பார்க்கவே இல்லக்கா. விளையாடுறியா? நம்மள நடு தெருவுல நிறுத்தினவனை போய் பார்க்கணும்னு சொல்ற? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு புருஷன் இல்லையாக்கா. காலாளுக்கு படுத்துறீங்கடி. உன் புருஷன் பண்ண காரியத்தினாலதான் இன்னைக்கு என் பொண்ணை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. இந்த ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. ஏதோ லூசு மாதிரி உளறிட்டாரு. உடம்புக்கு வேற முடியாம இருக்காரு. அதான்க்கா சொல்றேன். ப்ளீஸ்க்கா. எக்கேடாவது கெட்டு போ. எனக்கு என்ன? போகக்கூடாது, போகக்கூடாது, நில்லு 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 நில்லு, போகக்கூடாது, நில்லு. பாப்பா கிளாஸுக்கு போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, கிளாஸுக்கு போ, உள்ள போ, உள்ள போ. அம்மா, வாமா சத்யா, வாங்கம்மா. பரத், வாங்க. பிரகாஷ், சத்யா, அண்ணா வாங்க, உட்காருங்க. வாங்க. உடம்பு எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்குப்பா. நீ வந்து இப்படி கேக்குற பாரு, அதான் எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்படியா? பிரிச்சாச்சுப்பா. ஆனா கை தூக்குறது தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அண்ணே, போக போக எல்லாம் சரியா போயிடும். சரி சத்யா. அக்கா, மாமா எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்.
அம்மா நான் போய் காபி தூள் தீந்துருச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வினோதினி உள்ள வாங்க. சத்யா நீ சும்மா இருக்க மாட்டா? அண்ணே என்னங்க நான் உங்களை தாங்க பார்க்க வந்தேன். ஹாஸ்பிடல்ல இருந்து நீங்க இங்க வந்ததுல இருந்து நான் உங்களை பார்க்கவே இல்ல. அதான் பார்க்க மரியாதையா அவளை வெளிய போய் சொல்லு. அண்ணா என்னென்ன இப்படி பேசுறீங்க? நான் செத்துட்டேன்னு சொல்லுமா, வெளிய போய் சொல்லு அவளை. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ஐயோ அக்கா அவளை தொடாதக்கா. ஏன்டா இப்படி கோவப்படுற? அக்கா அவ கொலைகாரி, அவளை வெளிய போய் சொல்லு. என்னங்க நான் பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சிருங்க. இவங்க மேல உள்ள கோவத்துல வீட்டுக்கு வந்தப்போ இவங்களை திட்டினது உண்மைதான். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு பயந்து தாங்க நான் கடத்துறதுக்கு சம்மதிச்சேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. வேற எதுவும் உனக்கு தெரியாதா? உன்னையெல்லாம் ஏங்க நீ சும்மா சத்யா. இவங்களை அந்நியரை சேர்ந்து பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? இன்னைக்கு புருஷ பாசத்துல வந்து பேசினா இல்ல மறந்துடுமா? உன்னை என்னை பிரிக்கணும்னு நினைச்சு எவ்வளவு சதி பண்ணாங்க. நாம அந்த வீட்டை விட்டு போகணும்னு எவ்வளவு திட்டம் போட்டாங்க. சரி உன்னை என்னையும் பிடிக்கல அதனால செஞ்சாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா கட்டின புருஷனை கூட பார்க்காம ஹாஸ்பிடல்ல பழைப்பாரா மாட்டாரங்கிற நிலைமையில இருக்கும்போது கொலை பண்ணிடுவேன், குடும்பத்தை அழிச்சிருவேன், எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம்னு வசனம் பேசினாங்களே. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டானு பார்க்க வந்திருக்க? சத்யா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பிரகாஷ் சொல்லிட்டாப்ல. முதல்ல அவளை போய் சொல்லு. அவளை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்னங்க வினோதினி அழாதீங்க. சத்யா அவ நல்ல பம்பு, அவ மேல கருணை காட்டாத. என்னங்க நீங்க அதான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல, மனசு தாங்காம தானே பார்க்க வந்திருக்காங்க. உண்மைதான் பிரகாஷ், நான் செத்துட்டேனா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கா. ஏய் போடி, இல்லனா இங்க ஒரு கொலை. உட்காருங்க. ஏய் போ. உடம்பு சரியில்லாம இருக்கிறவரை தொந்தரவு பண்றதுக்காகவே வந்திருக்கியா? சத்யா போச்சல அந்த ராட்சசியா போடி. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. சத்யா வேண்டாம். பிரகாஷ் சொல்ற மாதிரி ஒரு விஷ பாம்பு. உன்னோட இறக்கெல்லாம் இவளுக்கு புரியாது சத்யா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்காக எல்லாம் வரல. நான் இங்க வந்தா நீங்க என்ன திட்டுவீங்க, அடிப்பீங்கன்னு எல்லாம் தெரியும். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தாங்க நான் இங்க வந்தேன். டயலாக் பேசுறியா? என்னங்க நீங்க? சத்யா நீ கொஞ்சம் சுமாரு. டேய் மூர்த்தி இவதான் சொல்றால உன்னை பார்க்க வந்தேன்னு. அவளோட கொல்ல பார்த்தாக்கா. என்னங்க அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேங்க. இனிய நீங்க நின்ன என்ன பாஸ் நாடகம் போடுறியா? அக்காவும் தங்கச்சி வீட்டுக்கு வருவீங்க, எண்ணி 3 மாசத்துல வீட்டை காலி பண்ணுவானு சவால் விடுவீங்க. சவாலா? இப்ப இங்க வந்து பாஸ் ஆகலாமா? போடி முதல்ல வெளிய போடி. சவாலா விடுற வெளிய போடி. போடி போ. அண்ணா என்ன வலிக்குதா? என்ன சரி கவலைப்படாதீங்க. நான் அசோக் கிட்ட நல்ல பிசியோதெரபிஸ்ட பார்க்க சொல்லிருக்கேன். அவர் வீட்டுக்கே வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாரு. அதான் ஹாஸ்பிடல்ல டாக்டர் சொன்னார் இல்லையா? பிசியோதெரபிஸ்டா என்னாச்சு இவருக்கு? இன்னுமா நீ போல போடி. அண்ணா அண்ணா என்னண்ணே நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க இவரை. நீங்க வாங்கண்ணா. நீங்க வாங்க. வினோதினி ஹாஸ்பிடல் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொன்னாங்க பிசியோதெரபி பண்ணா பழையபடி கை கால் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆயிடும்னு. அதனால தான் இந்த ஏற்பாடு. சத்யா என் மனசுல இருக்கிறது இப்ப ஒண்ணே ஒண்ணுதான். அவர் பழையபடி நல்லா ஆகணும். அவர் என்ன ஏத்துக்கிறாரோ இல்லையோ அவர் குணமாகி சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும் சத்யா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். நான்
நான் குமாரோட வைஃப் காயத்ரி. ஓகே. அவரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக உங்க வைஃப் வந்திருக்காங்க. அவளெல்லாம் பார்க்க முடியாது. அவளை உள்ள விடாதீங்க. துரத்தி விடுங்க அவளை. ஓகே சார். சாரி மேடம், அவர் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மேடம் மேடம் போகாதீங்க மேடம், சார் திட்டுவாரு. சொன்னா கேளுங்க மேடம். எதுக்கு நீ வந்த? எதுக்கு வந்த? சொல்ல, எதுக்கு இங்க வந்த? நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல தப்பே பண்ண மாட்டேன்னு கெஞ்சிட்டு போக வந்தியா? எதுக்கு வந்த? நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். உங்களை பார்த்து கெஞ்சி அழுது உங்களோட ஒண்ணு சேர்ந்து வாழணும் நான் வரல. அப்ப எதுக்கு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் குழந்தைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் குழந்தையோட அப்பா. அப்ப நான் யாரு? அவ எனக்கும் பொண்ணுதான். வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க அவளை பார்க்க விட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா பிரின்சிபால் வேற மாதிரி பேசுறாங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்க? அந்த ஸ்கூல் சீட் கிடைக்கணும்னு நான் எவ்வளவு போராடி இருப்பேன். ஸ்டார் ஹோட்டல் ஜிஎம்ங்கிறதுக்காக தான் சீட்டு கொடுத்தாங்க. இப்ப என்னையே என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடி வாங்கினதெல்லாம் பத்தாதா? ஸ்கூல் சீட் வாங்கி கொடுத்துட்டா நீ பெரிய விழா ஆயிடுவியா? ராஸ்கல், ஒன்னா ரெண்டா நீ பண்ணது? என் குடும்பத்தையும் என்னையும் ராட்சசி. நீ நல்ல அம்மாவா இருந்திருந்தா உன்னை பார்க்க விட்டுருப்பேன்டி. எனக்கு தான் நல்ல பொண்டாட்டியா இல்ல, பரவாயில்ல. என் பொண்ணுக்காவது அம்மான்னு நினைச்சிருப்பேன். ஆனா நீ எவ்வளவு பண்ணிருக்க? கூட பிறந்த தங்கச்சி புருஷனையே ஆளை வச்சு கொல்ல பார்த்தபடி நீ. அடேங்கப்பா, பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. போடி வழியா. ஹலோ குமார் டார்லிங். ஏய், யாரா நீ? யாரா? ஹலோ, இவர் யாருன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு பாடி கார்டா இல்ல அள்ளக்கையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார் இவனுங்க? பாருங்க, ஆள் தெரியாம பேசாதீங்க. அதான்டி, தெரிஞ்சுக்கதான் இவன் யாருன்னு கேக்குறேன். இவர மிஸ்டர் நம்பி, என் ஃப்ரெண்ட். ஆமா, இப்படி ஒரு கேடு கெட்ட புத்திக்கு இப்படி ஒரு கேடு கெட்ட ஃப்ரெண்ட். போங்கடா வெளிய. ஹலோ டார்லிங், நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். என் லெவல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். யூ ஆர் ரப்பிங் ஆன் தி ராங் சைடு. தெரியவே வேண்டாம். போடா வெளிய. இங்க பா. போடா. சார் நினைச்சா இன்னைக்கே இப்பவே உன் போஸ்டிங் காலி ஆயிடும். மை பாஸ், கிரேட் மொட்ல பாஸ், யூ நோ. அடச்சி, ஆளையும் இங்கிலீஷும் பாரு, கோமாளி மாதிரி. போங்கடா வெளிய. வெக்கங்க. சார், நீங்க எதுக்கு அவர்கிட்ட பேசுறீங்க? நான் பேசிக்கிற, விடுங்க சார். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? என் பொண்ணை பார்க்க விடுவீங்களா மாட்டீங்களா? பார்க்க விட மாட்டேன். வேணாங்க, நான் கோர்ட்டுக்கு போனா உங்க குழந்தைய நீங்க பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடும். போடி, போ, கோர்ட்டுக்கு போ. நீ பண்ண அசிங்கத்தெல்லாம் கோர்ட்ல லிஸ்ட் போட்டா அவங்க ஓ மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. போ, கோர்ட்டுக்கு போடி. வேணாங்க. என்னடி முறைக்கிற? பெல்ட்டால் அடி வாங்குறதெல்லாம் பத்தாதா? போடி வெளிய. போடிக்கிறல. சரி, பாத்துக்கிறேன். பாத்துக்க, போடி. காய் டார்லிங், வா போலாம். என்னது காயு டார்லிங்கா? என்னடி எவனோ ஒருத்தவன டார்லிங்னு கூப்பிடுறான், பார்த்துட்டு அமைதியா இருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ. ஹேய் குமார் டார்லிங், என் காய் டார்லிங். ஹேய், இன்னொரு தடவை அவளை எனக்கு நேரம் டார்லிங்னு கூப்பிட்ட, அவளையாவது பெல்ட்டால தான் அடிச்சேன், உன்னை இதால அடிச்ச கொல்லுவேன். சோ, நீங்க வாங்க போலாம். வாங்க. ஏய் நில்றி. ஏய் நில்லு. இந்தா. என்னது? எல்லாம் உனக்கு சேர வேண்டியதுதான். உன் அட்ரஸ் எங்க இருக்கு? வீட்ல இருக்கியோ இல்ல தெருவுல சுத்துறியோ? அதான் இங்கேயே கொடுக்குறேன். இந்தா. காய் டார்லிங், என்னாச்சு? சொல்றி. டைவர்ஸ் நோட்டீஸ்னு சொல்லு. டைவர்ஸ் நோட்டீஸா? ஓகே, சைன் பண்ணி தூக்கி எரிஞ்சிடு டார்லிங். ஆமாண்டி,
சைன் மட்டும் பண்ணு, தூக்கில எறியாத. என் கையில கொடுத்துரு, நான் தங்க மாதிரி வாங்கிக்கிறேன். என்ன பிடிச்சது ஒழிஞ்சது நினைச்சுக்கிறேன். இத நீங்க கொடுக்கவே இல்ல, நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப என்ன செய்வீங்க? நீங்க வந்தது, நம்ம பேசினது, நோட்டீஸ கிழிச்சது எல்லாம் வீடியோல பதிவாயிருக்கு. அங்க சிசிடிவி கேமரால ரெக்கார்டா இருக்கு, பாரு. ஒன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. பா. ஹே பாடி கார்டுங்களா, கூட்டு போங்கடா. மறுபடி பாடி கார்டுன்னு சொன்னீங்க. ஹேய் வாயை முட்டு போடா மட்காடு. சார் என்னங்க சார் இது? சுத்த ரவுடி பையலா இருப்பான் போல இருக்குங்க. உங்களை போய் பாடி கார்டு அது இதுங்கிறான். வாங்க சார். என்ன காயோ டார்லிங், இப்படி அசிங்கப்படுத்திட்ட? சார் இதோ இப்படி கூப்பிடுறதுனால தான் அவன் அல்ல கை பாடி கார்டுன்னு சொல்றான். சார் அது என்னங்க மேடம், மறுபடி சார் சார்னு. சார் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியலையா? நீங்க வேற நம்பி டார்லிங்னு கூப்பிட்டு இருந்தா சாரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சார்னு கூப்பிட போயிட்டா அவன் அல்ல கைங்கிறான். இல்ல மேடம், தப்பா பேசுறான். இவன் வேற நேரங்காலம் தெரியாம. அதுக்கு இல்ல சார், அது என்ன சார்னு கூப்பிடாது டார்லிங், நம்பி டார்லிங்னு கூப்பிட. இவன் வேற நம்ம நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டான். நீங்க இப்ப கூப்பிடு பார்க்கலாம். இல்ல சார், நான் உங்களை நம்பினே கூப்பிடுறேன். டார்லிங், டார்லிங்கிற வார்த்தை மட்டும் சேர்த்துக்கோ டார்லிங். ஆமாங்க மேடம், என் முன்னாடி ஒரு முறை கூப்பிடுங்க. இல்ல, நான் உங்களை நம்பினே கூப்பிடுறேன். என்ன மேடம் நீங்க? விடுறா. டார்லிங் கூடிய சீக்கிரத்துல என்ன நம்பி டார்லிங்னு கூப்பிடுவா. சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க உங்களை விட்டா எங்க சார் போவோம்? ஆமா சார், உங்களை விட்டா யார் சார் இருக்கா எங்களுக்கு? நாங்க எங்க சார் போவோம்? எங்கயாவது போய் தொலைங்க. சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்களை அனுப்பாதீங்க சார். என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார். சார் உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நானும் எங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது சார். டேய், நான் சொன்னது ஏன்டா நீங்க சொல்லிட்டு இருக்க? அப்பா இருக்கா அதான் சொன்னேன். டேய் நிறுத்துங்க. என்ன ஸ்கூல் பசங்க பேசிட்டு இருக்கீங்க? நக்கல் பண்றீங்களா? இல்ல சார். மரியாதை வெளிய போங்க. என்னென்ன ஆச்சு? ரெண்டு பேரும் உதவாக்கறீங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமா சுஜாதா, நேத்து வேலை பார்க்கற நேரத்துல தூங்கி நான் ரெண்டு பேரும் எச்சரிச்சேன். ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொன்னேன். மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரியாம தூங்கிட்டோம். யோ, முதல்ல ரெண்டு பேரும் வெளிய போங்க. அண்ணன் சொன்ன வாயால இப்ப வாயா போயான்னு சொல்றீங்களே சார். சார், என்ன வாடா போடானே கூப்பிடுங்க, ஏன் அடிமைனே கூப்பிடுங்க. ஆனா வெளியே மட்டும் விரட்டி விட்டுறாதீங்க சார். சுஜாதா, இல்ல இல்ல முதலாளி அம்மா, கொஞ்சம் பெரிய மனசு வைங்கம்மா ப்ளீஸ்மா. ஆமா முதலாளி அம்மா, பாவம் நாங்க. நீங்க கொஞ்சம் மனசு வைங்கம்மா. வேலை செய்யற நேரத்துல ஏன் தூங்குறீங்க? மூளை கெட்டு போய் தூங்கிட்டோம் நாங்க. முதலாளி அம்மா, முன்ன பிள்ளை வேலை பார்த்துனா தூங்காம இருந்திருப்போம். புதுசா வேலை பார்க்கறோமா, அதான் அசந்து தூங்கிட்டோம். நீங்க கொஞ்சம் மனசு வைங்க முதலாளி அம்மா. ஆமா முதலாளி அம்மா. அண்ணே, பாக்க பாவமா இருக்கு. சுஜாதா நடிக்கிறாங்க. சரி விடுங்கண்ணே, அவங்க தான் வேலை பார்த்து பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கடைசியா ஒரு தடவை வார்ன் பண்ணி விடுங்க. இனிமே ஒழுங்கா இருங்க. சரிண்ணே, வரேன். ராஜு, முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்க, இனி கவலைப்படவே தேவையில்லை. வா போய் கிரீஸ் அடிக்கலாம். சரி, நீ கிரீஸ் அடி, நான் மெஷின் தொடிக்கிறேன். ஓய், என்ன கொழுப்பா? சுஜாதா சொன்னா சேர்த்துருவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார். அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றது ஏன் திருப்பி யோ, சொல்றீங்க? நிறுத்துங்க. நீ வாயா, உங்ககிட்ட தனியா பேசணும். யோ யோ யோ, அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நீ போய் அவன் வேலையா பாரியா. வாயா. சுரேஷ் என்கிட்ட தனியா பேசுறான்னு சொன்னா ஏதாவது பெரிய பொறுப்பா இருக்கும். ஏன் அவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போறான்? தப்பா இருக்கே. இத்தனைக்கும் அவன் வேலைக்காரன், நம்ம தூரத்து சொந்தம் ஆச்சே, நம்மள கண்டுக்காம போறான். சொல்லு சுரேஷே.
சுரேஷ் சார்னு தான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க சார், ஏதாவது பெரிய வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன். சாரி சார், நீங்களே சொல்லுங்க. கணேசா, நான் சொல்றது கவனமா கேளு. சொல்லுங்க சார். நீ உன்னோட கிரீஸ் அடிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. இத சொல்லவா கூப்பிட்டீங்க? யோ, முதல்ல முழுசா கேளியா? சொல்லுங்க சார். நீ உன்னோட வேலையை பாக்குறதோட கூடுதலா இன்னொரு வேலையும் இருக்கு. இன்னொரு வேலையா? ராஜு தூங்குறாரா இல்லையான்னு கண்காணிக்கிற வேலை. ராஜு தூங்குறத நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து உடனே சொல்லுங்க. அப்பவே ராஜுவோட சம்பளம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ராஜுவுக்கு சம்பளம் கிடையாது. சார், அப்ப 2 சம்பளமா? ஆமா. ராஜுவை கையும் களவுமா பிடிச்சி நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். அப்பவே உங்களுக்கு 2 சம்பளம். சூப்பர் சார், சூப்பர். இனிமே என்ன மீறி அவன் வீட்ல கூட தூங்க முடியாது. ஃபேக்டரியில தூங்குறது சொன்னா மட்டும் போதும். ஓகே சார். இனி அவன் முழிச்சுட்டே தான் சார் இருப்பான். கொஞ்சம் அசந்தாலும் அவன் கதை அம்பேல். நான் வரேன் சார். வரேன் சார். கணேசா, என்ன சைஸா நம்மள பாத்துட்டு போறான்? நம்மளோட பெரிய போஸ்டிங் வாங்கிருப்பானோ? ராஜு சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நான் தரப்போறேன். உங்க வேலை எனக்கு கொடுக்குறீங்களா சார்? இல்ல, முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே, அதான். நல்லா கேட்டுக்கங்க. கணேசன் வேலை செய்யும் போது தூங்குனான்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு உடனே சொல்லுங்க. அப்படி நான் பார்க்கும் போது அவன் தூங்கிட்டு இருந்தான்னா அவனோட சம்பளம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அவனுக்கு சம்பளம் கிடையாது. என்ன சொன்னது ஞாபகத்துல இருக்கா? சார், இந்த வேலையை மட்டும் நான் எவ்வளவு அற்புதமா பண்றேன் பாருங்க சார். சார். ராஜு, நீங்களும் வேலை பார்த்துட்டே தான் கண்காணிக்கணும். சார், நான் மெஷினை தொடச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்கற மட்டும் பாருங்க சார். 2 சம்பளம் சார். விட்டுறதுக்கு மனசு வருமா? ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படியோ திருடன் கையிலே சாவியை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. இனி வேலை ஒழுங்கா நடக்கும். கணேசா, நீ கிரீஸ் அடி, நான் மெஷினை துடைக்கிறேன். சரியா? வேலை பார்ப்போம் வா. என்ன இவன் ஒரு மாதிரியா பேசுறான்? ஒருவேளை என்கிட்ட சொன்னதையே இவங்கிட்டே சொல்லிட்டாரோ? என்ன இருந்தாலும் ஏன் புருஷன் தானேன்னு அக்கறையா பார்க்க போனேங்கா. உதச்சு அனுப்பிட்டாரு. ஒண்ணு கொண்டு இருக்கணும். கேண்டி, நான் என்ன சொன்னேன்? வேண்டாம், பிரச்சனையாகும், அங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னா இல்லையா? சொல்ல சொல்ல கேட்காம போனியே. புருஷன் தாலி பொட்டு பூவுன்னு உதச்சு அனுப்புனானா? சரி விடு. அங்க பிரகாஷும் சத்யாவும் எதுக்கு வந்தாங்க? பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்குக்கா. அவருக்கு பிசியோதெரபிஸ்ட் வச்சு பார்க்க போறாங்களாம். பிசியோதெரபிஸ்டா? ஆமாங்கா. அவருக்கு இன்னும் ரைட் ஹேண்ட் சரியா வரல, அதனால்தான். ஓ, அந்த நிலைமையில கூட உன்னை அடிக்க வரானா? பாருவினோ, நான் இப்ப சொல்றதுதான். அவனை உன் புருஷன்னு சொல்றதையோ இல்ல உன் புருஷன் நினைக்கிறதையோ சுத்தமா மறந்துரு. அவன் இனி உன் புருஷன் இல்ல. அத நீயும் சொல்லு டார்லிங். சாரி நம்பி சொல்லுங்க. ஏன் டார்லிங், உன் சிஸ்டருக்கு மட்டும் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்றியே, நீ ஏன் டார்லிங் அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்ட? நம்பி, அது வந்து என் மனசு தவிக்கிற தவிப்ப உனக்கு தெரியாது டார்லிங். இல்ல நம்பி, நான் வந்து எஸ் டார்லிங், என் தகுதிக்கு உன் புருஷனை அந்த ஃபூல பார்த்ததே அதிகம். ஆனா அந்த ராஸ்கல் என்ன உன் பாடி கார்டுங்கறான். வாட் இஸ் இட்? அல்ல கைன்னு சொல்றான். இட்ஸ் a great insult டார்லிங். உனக்கு தெரியுமா டார்லிங், என் டாடி கூட என்ன வா போன்னு கூப்பிட்டதில்ல. ஆனா அவ ரொம்ப ராங்கா டீல் பண்ணான். ஸ்வீட் ஹார்ட், எனக்கு ரொம்ப ஷேமா போயிடுச்சு. மேடம், சார் தட்டுறதுல கில்லாடி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா மேடம்? என்னன்னு கேளுங்க. என்ன? சார் டீலிங் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சான்னு தான் கன் எடுத்தாரு. ஒரே போடு, ஸ்பாட் அவுட். யாரு எதுவும் செய்ய முடியலையே.
எதுவும் செய்ய முடியாது. சார நீங்க அன்பா தான் பார்த்திருக்கீங்க. அவரோட இன்னொரு முகத்தை நீங்க பார்த்ததில்ல மேடம். டேய் இடியட், என்னடா என் டார்லிங்க மிரட்டுறியா? டேய் அவ என் லவ்வர்ரா, என் டார்லிங், என் செல்லம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எஸ் டார்லிங். பின்ன பாரு, பென்னி சொல்றதெல்லாம் பொய் இல்லதா? எனக்கு முன்னாடி எந்திரிச்சாலே சுடுற ஆள் தான். ஏன் அங்க பொறுமையா இருந்தேன் தெரியுமா? நீ என் டார்லிங், செல்லம். என்ன பேசினப்ப கூட எனக்கு பெருசா கோபம் வரல. ஆனா ஏன் முன்னாடி உன்ன பேசுறான் டார்லிங், அங்க வச்ச தட்டு இருப்பேன். ஏன் விட்டு வச்ச தெரியுமா? என்ன இருந்தாலும் அவன் உன்னோட முன்னாள் புருஷன். அந்த கட்டுசிக்காக தான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட டார்லிங். நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். என்னடா நம்ம டார்லிங்க நம்மள அவமானப்படுத்திட்டாளேன்னு ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. என்ன நம்பி இப்படி பேசுறீங்க? ஆமா டார்லிங், என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டேன். ஐயோ, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல நம்பி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. டார்லிங், அவன் என்ன அல்ல கை பாடி கார்டுன்னு சொன்னப்போ நீ இல்ல, இவர் என் டார்லிங், என் செல்லன்னு சொல்லியிருந்தா அவன் அந்த மாதிரி பேசியிருப்பானா? அதையெல்லாம் விட அவன் டைவர்ஸ் பேப்பரை நீட்டினப்போ ரொம்ப சந்தோஷமா நீ அதை வாங்கி சைன் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா அதை அங்கேயே கிழிச்சு போட்டியே டார்லிங். அப்போ உன் மனசுல நான் இல்லையா டார்லிங்? சொல்லு, நான் இல்லையா டார்லிங்? உன்னை பெல்ட்டால் அடிச்சு அவமானப்படுத்தி துரத்துன அந்த ராஸ்கல் தான் உன் மனசுல இருக்கானா? நான் தவிச்சிட்டு இருக்கேன் டார்லிங். சொல்லு டார்லிங், உன்னை என் மனசுல பட்டு போல சுமக்கிற நான் இல்லையா? ஏன் டார்லிங் டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்ட? அப்ப நீ அவன் கூட போயிடுவியா? அப்ப நான் உனக்கு யார் டார்லிங்? சொல்லு டார்லிங். சார், அதான் அவங்க மௌனமா இருக்காங்களே, இன்னும் புரியலையே உங்களுக்கு? அவங்க மனசுல அந்த வளர்ந்த கெட்டவன் தான் இருக்கானா? பெனி, என்ன சொல்றீங்க? பின்ன நீ அமைதியா இருக்கே டார்லிங். என்ன நம்பி, இவர்தான் அப்படி நினைக்கிறாருன்னா நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? என்ன நம்பி, அவர் சட்டன டைவர்ஸ் பேப்பர்ஸ் நீட்டி நான் அதுல சைன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அந்த ராஸ்கல் உன் புருஷனே இல்லனா இருக்கும் டார்லிங். அதுதான் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். What do you mean? ஆமா நம்பி, அவர் என்ன அடிப்பாரு, விரட்டுவாரு. நான் அவர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு அவரை ரிலீவ் பண்ணணுமா? இல்ல நம்பி, என்ன அடிச்சதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஏண்டா அடிச்சோன்னு கதறணும். நான் அவரை பழி வாங்கணும். செல்லம், டார்லிங். ஆமா நம்பி, அவர் தவிக்கணும். கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலையணும். இவளை ஏண்டா தொட்டும் பெல்ட்டால அடிச்சோன்னு ஒவ்வொரு நொடியும் துடிக்கணும். அணு அணுவா நோகணும். அதுதான் என் ஆசை. அவரை பழி வாங்கதா நான் சைன் பண்ணலையே தவிர மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. என் குழந்தைய கூட பார்க்க விடாத அவரை நான் எப்படி சும்மா விட முடியும்? சொல்லுங்க. டார்லிங், செல்லம், நினைச்சேன் உள் மனசுல
அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சேன். அது சரியா போயிடுச்சு. ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ செல்லம். பெனை நான் சொல்ல காய சொல்ல என் ஆளு என் டார்லிங். அவ மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன். டார்லிங் நீ அவனை எவ்வளவு பழி வாங்கணுமோ வாங்க. ஆனா அதுக்கப்புறம் டார்லிங் நான் தான் உன் டார்லிங். என் செல்லம். அக்கா என்ன நடக்குதுங்க? என்ன மாமா உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரா? ஆமா. ஆமாண்ணா அப்ப நீ சொன்ன மாதிரி அவரை பழி வாங்க தான் போறியா? என்னக்கா இதெல்லாம்? அவர் ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சாருன்னா நீயும் பழி வாங்குறேன்னு என்னக்கா இதெல்லாம்? இவன் வேற உன் கண்ணத்தை கிள்றான். செல்லம் டார்லிங் ஐ லவ் யூ எல்லாம் வேற சொல்றான். சீ வாய மூடு. நானாவது அவரை பழி வாங்குறதாவது. அக்கா என்னக்கா சொல்ற? இப்படி சொல்லலனா இவ சும்மா விடுவானா? அக்கா நீ என்ன சொல்ற? வா வாடி சொல்றேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.